3 பேர் கார்ல வந்தாங்க, ஹோண்டா சிட்டி கார்ல. நாங்க அமிர்தசரத்துல டீ சாப்பிட போகும்போது பார்த்தோம். இதா வந்து ஒரு தனியார் சேனல், நியூஸ் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்தா. அந்த பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லுவான்னா, எங்கள் அம்மாவால் அதை தனிமையில் உட்கார முடியாது, அப்படி உட்கார்ந்துருந்தாங்கன்னா தலையாட்டி பொம்மை மாதிரி குப்புற விழுந்துருவாங்க, அதனால் எப்போவுமே யாராவது பிடிச்சிட்டு தான் இருக்கணும், கார்லேயே வந்தாலும் எங்கள் அம்மா படுத்துக்கிட்டு தான் வருவாங்க, அவங்கள தனிமையில் உட்கார முடியாது. இப்போ அந்த ஹோட்டலில் எப்படி மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்க, இவன் ஃபோன் பேசிவிட்டு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கா, அவங்க அம்மா தனிமையாக தான் உட்காந்துருக்காங்க, தலையாட்டி பொம்மை மாதிரி குப்புற விழுந்துருவாங்களாம், யாராவது ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டே இருக்கணுங்க, இப்போ மட்டும் உட்காந்துருக்காங்க எப்படி? அதனால் அவன் சொல்கிறது ஃபுல்லுமே பொய் தான். அப்பாவி இளைஞர் அஜித்குமார் மரணத்துக்கு முக்கிய காரணம் இவ தான். இவ ஜெயிலுக்கு போகாமல் ஹாயாக சுற்றிட்டு இருக்கா, காவல்துறையும் இவளை கைது பண்ணாமல் இருக்காங்க. அந்த அரசு வேலை வாங்கித்தரன்னு மோசடி பண்ணியிருக்கா, அந்த வழக்குலையாவது கைது பண்ணி உள்ளே போடலாம், அதுவும் பண்ண மாட்டேங்காங்க. என்ன காரணமே தெரியல. எல்லாம் பணம் உள்ளவங்களுக்கு தான்